வணக்கம் அன்பனேர்களே. இந்த பதிவை காண வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது தாங்க வந்து சேரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. இவை அனைத்தும் அடுத்து உங்களுக்கு வர இருக்கக்கூடிய நல்லதுக்கான அறிகுறின்னு மட்டும் நீங்கள் யோசிங்க. நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவே இந்த பிரபஞ்சம் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. இப்போ இந்த பதிவை யார் யாரெல்லாம் பார்க்க வந்தீங்களோ அவர்கள் அனைவரும் நல்லதை எதிர்பார்ப்பவர்கள், எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்ற அந்த பயபக்தி மனதில் கொண்டவர்கள் அப்படின்றத நான் நம்புகிறேன் முழுமையாக. ஏன்னா எனக்கு ரொம்ப வருடங்களாக ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, எதை நினைக்கிறோமோ அதையே இந்த பிரபஞ்சம் நமக்கு ஈர்ப்பு விதியாக கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆகையால் தான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், நல்லதை எதிர்பார்க்குறவங்க கண்ணில் தான் நம்ம பதிவு படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த பதிவை முழுமையாக கடகராசிக்காரங்க பாருங்கள். கால் வைக்கும் இடமெல்லாம் சோதனை. கடகராசிக்கார நண்பர்களே, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நீங்கள் முழுமையான உங்களுடைய திட்டத்திற்கான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 திசையில் இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். ஆமாம், இதுவரை கடகராசிக்காரர்களுக்கு சொல்லாத சில முக்கிய கணிப்புகளும் இந்த பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஆகையால் மிக அற்புதமான விலைமதிப்பில்லாத ஒரு பதிவாக இது இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் உங்கள் காதில் விழுந்து உங்கள் மனதில் பதிந்து நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குதோ, அதுபோல் நம்ம கொடுத்த அந்த மூலிகை சாம்பிராணி எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலும் இடம்பெற்றது மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடைவீர்கள். நீங்கள் நல்லதை விரும்புகிறீங்க, அதனால் நல்லதே வந்து சேரும். அந்த வகையில் சாம்பிராணி வாங்கினவங்களும் எவ்வளோ பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அதை ஒரு பதிவில், அதுக்குன்னே ஒரு பதிவு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதில் எல்லாருமே மனதார என்னென்ன நீங்கள் உங்கள் ரிவ்யூவை கொடுத்தீங்கன்றதை நான் சொல்கிறேன். அப்போ தான் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம ஏதோ பிஸ்னஸ்க்காக நீங்கள் எல்லோரும் வாங்கணுன்றதுக்காக இது நம்ம கொடுக்கல. இது நீங்கள் கேட்டதை தான் நம்ம கொடுத்தோம். சரிங்களா? ஆகையால் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க 9345397996 நம்பருக்கு ஆர்டர் பண்ணி, இப்போ மெசேஜ் பண்ண ஒரு 4-5 பேர், இப்போ கடைசி ஒரு 3 days மெசேஜ் பண்ணவங்களுக்கு ரிப்ளை வராமல் இருந்தால் கோச்சுக்காதீங்க, கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ சாம்பிராணி அரைச்சி காய வச்சுருக்கோம். இந்த நடுவில் மழையெல்லாம் வந்துட்டு இருக்கனால ஒரு 2-3 நாள் டிலே ஆகிட்டுருக்கு. நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ கடகராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். கடகராசிக்காரர்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் சோதனை. ஐயா, கடகராசிக்காரர்களுக்கான அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டவர்கள்ன்றது எல்லாமே கடந்த சில பதிவுகளில் மிக தெளிவாக பார்த்தோம். கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள், வருமானத்திற்கான நபர்கள், அவர்கள் ஒரு நிமிடம் கூட வேலை செய்யாமல் சம்பாதிக்கிறதுக்கு எண்ணம் இல்லாமல் உட்காரவே மாட்டாங்க. அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பொருளாதார ரீதியாக இவர்கள் முன்னேற்றத்திற்கான பாதைக்காக அரும்பாடுபடுபவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த இந்த ஆடி மாதம் எப்படி போயிருக்குன்றதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கடகராசிக்காரங்க அவங்க மனசில் ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா, ஐயா ஆடி மாதம் இப்படி லைஃப் மாறிடும், அப்படி லைஃப் மாறிடும்லாம் சொன்னாங்களே, இப்போ அதெல்லாம் எங்கெங்கே நடந்ததா என்னன்னே எங்களுக்கு தெரியலையே. இப்போ இனி ஆவணி மாதம் வந்துருச்சு, இனி ஆவணி மாதத்தில் ஆஹா ஓஹோன்னு என்னென்னமோ போடுவாங்களே, அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு பல சந்தேகங்கள் எல்லாருடைய மனதிலுமே, பெரும்பாலானவர்கள் மனதில் இருக்கும். ஐயா, மாதம் அதற்கான ராசி பலன்கள், ஜோதிட கணிப்புகள் எல்லாமே வரும். அவை அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் தான் அதற்கான முடிவுகளை சரிவர எடுக்க வேண்டும். ஏனென்றால் கிரகநிலைகள் அதற்கான பலன்களை கொடுக்கும். கிரகநிலைகள் பலன்களை கொடுத்தாலும் சரி, இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்தாலும் சரி, மனிதனாக நம் வாழ்க்கையில் நாம் ஒரு அடி எடுத்து வச்சாதான் நல்லது 2 அடி நம்மளை நோக்கி வரும். ஆகவே இந்த ஆவணி மாதம் பாருங்க, இந்த கடகராசிக்காரர்கள் இந்த பதிவின் மூலமாக இந்த ஆவணி மாதத்திலிருந்து உங்கள் லைஃப் மாறும் நான் நம்புகிறேன். அதற்கான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா? சரி. எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்யறதுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். சூரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கு சூரியன் வரக்கூடிய மாதம் ஆவணி. இந்த மாதம் சிம்மத்தில் கேது பகவான் இருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, 8ல் சனி பகவான் இருக்காரு, 11ல் குரு அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம்னா கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் உள்ளீர்கள். முதல் பாயிண்டே இதுதான். மன
அழுத்தத்தில் உள்ளீர்கள் கடகராசிக்காரங்க. என்னங்க மன அழுத்தம்? நான் சொல்லட்டுமா? வேலை, தொழில், வருமானம் இது ரீதியான அழுத்தம் இருக்கும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இது ரீதியான அழுத்தம் ஏன் தெரியுங்களா? அந்த அழுத்தம் அதற்கான இப்போதைய காரணத்தை நான் சொல்லல, அடிப்படை காரணத்தை நான் சொல்றேன். என்னன்னா, இந்த ராசிக்காரர்கள் வேலை, வருமானம், தொழில், தனக்கான ட்ரீம் லைஃப்பை அடையணுன்ற எண்ணமும் வெறியும் அதிகம் கொண்டவர்கள். அதை அடையிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம என்னதான் நினைத்தாலும் செய்தாலும் எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு ஃபேவரபுளாக வருமா? இல்லையே. 10 விஷயம் முயற்சி பண்ணால் அதில் ஒரு 7 விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆனாலும் 3 விஷயம் தோல்வி தானே அடையுது. ஐயா, இங்கே வெற்றி தோல்வி இது இயற்கை. இது இயற்கையாக பாருங்கள். தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு ஒரு உண்மையான விஷயத்தை சொல்கிறேன். வெற்றியும் தோல்வியும் நேச்சுரல். அதை இயற்கையான கண்ணோட்டத்திலேருந்து பாருங்கள். இப்போ மழை வருது, வெயில் வருதெல்லாம் நம்ம என்ன இப்போ நாளைக்கு காலையில் வந்துரும்பா அப்படின்னு நினைக்கிறோம். வந்துடும் மழை. ஆனால் வருதா? இப்போ நியூஸில் சொல்கிறாங்க நாளைக்கு மழை வரும் அப்படின்னு. சொன்ன மாதிரியே எத்தனை டைம் வந்திருக்குது? சில நேரங்களில் வர்றதில்லை, சில நேரத்தில் வராதுன்னு சொல்லி போட்டு பயங்கரமாக வெளுத்து எடுத்துரும். அப்போ நம்ம அதை மனசில் எப்படி நினச்சிட்டு இருக்கோம்? அது ஒரு இயற்கை. அது வரலாம், அதிகமாகவும் வரலாம், கொஞ்ச நேரம் கழிச்சும் வரலாம். வந்தாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா அது இயற்கை. அதை நம்ம கடந்து போயிடுவோம். இதே தாங்க உங்கள் லைஃப்பில் வெற்றியும் தோல்வியும். தோல்விகள் வந்தாலும், தடங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அதை எந்த ஒரு மனிதன் இயற்கையாக பார்க்கிறானோ, இது ஒரு இயற்கை, இது இப்படி தான் நடக்க செய்யும். ஆனால் இதுக்காக நம்ம உட்காந்துடக்கூடாது. இதை கடந்து நம்ம போகணும். இப்போ மழை வந்தால் எப்படி வீட்டில் உட்காடுறோமா, கொடை பிடிச்சிட்டு வெளியே நம்ம வேலைக்கு கிளம்பிடுறோம்ல, அதே கான்செப்ட் தான் நம்ம லைஃபுக்கும். அது குறிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த வழிமுறை தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கிரகங்கள் ரீதியான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொண்டாலும் வாழ்க்கையில் நடைமுறை ரீதியான சில ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை எந்த ஒரு மனிதன் இதை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறானோ அவன் வெற்றி அடைவதை எவராலும் தடுக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, எவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் கூட சில அமைப்புகள் இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? தொழிலுக்கான அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், வருமானத்துக்கான அமைப்பு இருக்கலாம். ஆனால் விதியை மதியால் வென்ற நபர்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம மறந்துடவே கூடாது. என்னைக்கு உங்களுக்கான மைனஸை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அன்னைக்கு அதற்கான விளைவுகளை சந்திக்க நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இதை கடகராசிக்காரங்க என்றைக்குமே மறந்துடாதீங்க. தற்போதைய காலகட்டம் வேலையில், தொழிலில், குறிப்பாக ஆஃபீஸ் வேலை போகிறவங்க, இன்னொரு இடத்துல வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இடம் மாறுதலுக்கான எண்ணங்கள் அதிகம் தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த இடம் மாறிடலாமா, இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாமா அப்படின்ற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஐயா, இந்த காலம் இல்லைங்க. நான் ஓப்பனாக பேசிக்காகவே சொல்கிறேன். கடகராசிக்காரங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த கட்ட பொசிஷனுக்காக தான் அடுத்து பிளான் பண்ணுவாங்க. இது ஓகே, இது வந்துட்டோம், அடைஞ்சிட்டோம், அதை மறந்துடுவாங்க. அடுத்த கட்டம் என்ன, அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும், இதுதான் ஒரு இடத்துல மைனஸும். இதுதான் மைனஸ். என்ன தெரியுங்களா? நம்ம நினச்சதான் எல்லா நேரத்துலையும் நடக்காது. அப்போ எப்பப்பெல்லாம் இதற்கான முயற்சிகளில் நீங்கள் தடுமாறுகிறீர்களோ, தோல்வி அடைகிறீர்களோ, அங்கெல்லாம் ஒரு மன அழுத்தத்திற்கு செல்கிறார்கள் கடகராசிக்காரங்க. அங்கெல்லாம் அவங்க அப்படியே உட்காடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பதிவுகளில் நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா கடகராசிக்கார நண்பர்களே, சொந்த பந்தங்களே உங்கள் மேலே நிறைய பொறாமப்படுவாங்க. சொந்த பந்தங்களே உங்கள் மேலே நிறைய பொறாமப்படுவார்கள். இது உண்மையா இல்லையான்றதை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அந்த நல்ல உள்ளங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா அதுக்கு காரணம் தான் இருக்கே. கடகராசிக்காரர்கள் ஐயா, ஒரு மனிதன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இந்த ராசியில் இருக்கிறவங்க வேலைக்கான ஒரு எந்த விதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல் முயற்சி எடுத்து முன்னேறக்கூடிய சுறுசுறுப்பான நபர்களை கண்டால் இங்கே பலருக்கும் அவர்கள் மீது கண்பாறைகள் விழத்தான் செய்யும். அது குறிப்பாக இந்த ராசியில் வெளிநாடு போய் வேலை செய்கிறவங்க கதையெல்லாம் கேட்டிங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு
நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். சூழ்நிலை காரணமாக சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு தூரமாக வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய மனசு பெரும்பாலும் அவர்களுடைய ஊரில் தான் இருக்கும். சூழ்நிலைக்காக, வேலைக்காக அங்கே இருப்பாங்க. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத நபர்கள் தான் நிறைய பேர். அப்போ நம்ம கூட ஒட்ட மாட்டேன்றாங்க, நம்ம கூட சேர மாட்டேன்றாங்க. அவங்க என்ன பெரிய இதா அப்படி இப்படி இவங்கள சுற்றி நிறைய டாக் வருங்க. நிறையா பேச்சு இந்த கடகராசிக்காரர்கள், குறிப்பாக அந்த வெளிநாட்டில் வசிக்கிறவங்க, அவங்க அப்படியே மன வேதனைப்படுவாங்க சில நேரத்தில். என்னதாப்பா நான் பண்ண, ஒரு ஃபாரின் வந்து நான் வேலைக்கு போகிறது தப்பா, அதுக்கா இவ்வளோ என்னை பார்த்து பொறாமப்படுறீங்க, இது நான். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு சில பர்சன்டேஜ் தான் கடகராசிக்காரர்களுடைய அந்த ஒரு இடத்த பிடிச்சது. இதை விட அவங்க பெரிய பிளான்லாம் வச்சுருப்பாங்க. அதை அடைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அடையணும், அந்த இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்கிறேன். ஏன்னா கால் வைக்கிற இடமெல்லாம் சோதனை அப்படின்றத கால் வைக்கும் இடமெல்லாம் சாதனையாக மாற்றுவது தான் கடகராசிக்காரர்களுக்கான அந்த வாழ்க்கைக்கான ரகசியத்தை தெரிந்து கொள்வது. புதிரை நீங்கள் 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 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே எல்லாமே நாட்களாகட்டும், மாதங்களாகட்டும், வருடங்களாகட்டும், போக போக எல்லாமே மாறும். மனிதர்கள் உட்பட மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நிலையான நல்லதை பெற வேண்டும் என்றால் ஆணி அடித்த மாதிரி உங்களுக்குன்னு சில விதிமுறைகளை லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும். அதுதான் நடைமுறையில் உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் நல்லது. உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்குறீங்களா? சரி, ரைட்டு, பாருங்கள். அதில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சுக்குங்க. அங்கே நல்லதெல்லாம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. நல்ல எல்லா கிரகநிலைகளும் எப்படிப்பட்ட இடத்துல, நல்ல சுபகிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது, நல்ல பலன்களை கொடுக்குதா, தசாபுத்தி எப்படி நடக்குது அப்படின்றது எல்லாம் தெரியுதா, எல்லாமே நல்லா இருக்குதா, ரொம்ப ஓகே, மகிழ்ச்சி. ஆனால் எல்லாம் நல்லா இருந்தாலும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏறிட்டோம், அடுத்து இறக்கிறதுக்கு பின்னாடி நிறையா பேர் தள்ளுவாங்க நம்மளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏறி நின்றுவோம், அப்பாடா நின்ட்டோண்டான்னு நினைப்போம். அப்போ தான் தெரியும் பின்னாடி வந்து நம்மளை தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போ தான் நம்ம யோசிக்கணும், எப்பா நம்ம ஏறுறப்ப இருந்ததை விட ஏறி நின்னதுக்கப்புறம் தான்ப்பா இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசிக்கார நண்பர்களே, இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு நான் எப்போவுமே ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அது குறிப்பாக 12 ராசியில் இந்த கடகராசிக்காரர்கள் நீங்கள் அதிகமாக அந்த குலதெய்வ வழிபாடுன்றது சில காரணங்களால் டைம் இல்லாமல் இருக்கலாம், ஃபாரினில் இருக்கலாம், போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் குலதெய்வத்திடம் காரணத்தை மட்டும் சொல்ல வேண்டாம். எப்படியாவது ஏதாவது ஒரு டைம் கிடைக்கிறப்ப உங்கள் பாதம் குலதெய்வத்தின் ஆலயத்தில் பட வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் பாதுகாப்பாக இறைவனுடைய அருளால், குலதெய்வத்தினுடைய அருளால் அடுத்தடுத்த கட்டம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். குழந்தைகளுக்கான, குடும்பத்திற்கான நல்ல எதிர்காலத்தின் முதுகெலும்பே நீங்கள் தான். குறிப்பாக கடகராசியில் கல்யாணம் ஆனவங்க, சரிங்களா? பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கடகராசியில் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் நான் கடகராசிக்காரன் தான், நான் கடகராசியில் பிறந்தவங்க தான், ஆனால் இன்னை வரைக்கும் எல்லாமே எனக்கு கஷ்டம்தாங்க, பிரச்சனை தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, கடந்த பல வருடங்களாக நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் பேசிய வார்த்தைகள், நீங்கள் சேர்ந்த நபர்கள், நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், இதன் மூலமாக வந்த விளைவுகளாகத்தான் நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஐயா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நேரம் சரியில்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அந்த கிரகநிலை உங்களுக்கு கெட்ட பலன்களை கொடுத்துருக்குன்னு வைங்க. அந்த கெட்ட பலன்கள் உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்துருக்கும்? வேற ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தில் நம் வாழ்க்கைக்குள்ளே வந்த சில மனிதர்கள், அந்த நேரத்தில் நம்ம எடுத்த சில அவசர முடிவுகள், அந்த நேரத்தில் நம்ம கோவப்பட்டு பேசின வார்த்தைகள், அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக நடந்த விபத்துகள், இந்த மாதிரி தான் ஒரு மனிதனை ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணுது. அப்போ இதையெல்லாம் எந்த ஒரு மனிதன்
தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சி அதற்கான தன்னை சுற்றி ஒரு கம்பி வேலி போட்டுக்கிற மாதிரி தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட்டு அடுத்தடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறார்களோ அந்த மனிதன் எந்த காலகட்டத்திலும் நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. கடகராசிக்காரங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். உங்களுடைய நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கான முதல் எதிரிகள். அதை மட்டும் மறந்துடாதீங்க, சரிங்களா? துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த நேரத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். வியாபாரம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பரிசீலனை பண்ணி தான் நீங்கள் இந்த நேரத்தில் எடுக்கணும். உலகில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நெட்வொர்க்கை உருவாக்கிக்கிறாங்க. மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா வேலையை எதிர்பார்க்க பழகிட்டாங்க. கடகராசிக்காரர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றும். உங்களுக்கான நெட்வொர்க்கை தான் நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் வேலையை எதிர்பார்த்து இங்கே போய் நம்ம சேர்ந்து இந்த வேலையை அதை நம்ம சொல்லியிருக்கணுமே. இந்த நம்ம சேனலில் கடகராசிக்காரர்களை பற்றி போட்ட பதிவில் நம்ம சொன்ன வார்த்தையே கடகராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள். அவர்களுக்கான அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு முழுமையாக அவங்க முன்னேற்றத்துக்கு வந்து சேர்ந்துதான் கேட்டால் இல்லை. அவர்களுடைய வேலையை வைத்து அவர்களுக்கு மேலே இருப்பவர்கள் தான் முன்னேறி கொண்டு இருப்பார்கள். இவர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு வர சம்பளம் அவங்க நினைப்பாங்க, ஓகே நம்ம நிறைய சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு. ஆனால் உங்களுடைய உழைப்புக்கான சம்பளம் அது கிடையாது. நீங்கள் அதைவிட உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டிய அதற்கான தகுதியுள்ள நபர்கள் நீங்கள். அப்போ அதை அமைச்சுக்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஐயா, இறைவனே உங்களுக்கு ஒரு அருளை கொடுத்தாலும் அங்கே போய் வேலை செய்கிறது நம்ம தானே. ப்ராக்டிக்கலாக தானே உண்மை. நம்ம தானே அதற்கான விஷயங்கள் எடுக்கணும். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கணுன்றதை நீங்கள் உணர்த்துங்க. நீங்கள் பணத்திற்காக உழைப்பதை விட பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டும். அதை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் கடகராசிக்காரர்களுக்கான மூல மந்திரம். உங்கள் வாழ்க்கைக்கான பொருளாதார ரீதிக்கான கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கான நபர்கள், வியாபாரத்திற்கான நபர்கள், கடல் கடந்து போய் வேலை செய்கிறதுக்கான நபர்கள் நீங்கள் தான். அப்போ உங்ககிட்ட தான் இந்த ஃபார்முலா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா, பணத்திற்காக நீங்கள் உழைப்பதை விட பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டும். அதற்கான அந்த வழிகளை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கான பிளாட்ஃபார்மை நீங்கள் கரெக்டாக கையில் பிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதும், தொழிலை தொடங்கி அந்த பணத்தை நீங்கள் ஈர்த்து கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பொறுத்து நீங்கள் உங்களுக்கான இடத்தை நீங்கள் சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். நிஜமாக தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பக்கம் நான் சொல்லி நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் தான், இந்த வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக அமைச்சிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. அதே போல் இப்படி அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு பயந்தீங்கனாலும் அதுவும் ஒரு நெகட்டிவாக தான் மாறும். பயம் என்பது ஒரு இடத்தில் தான் வாழ்க்கையில் இருக்கணும். எங்கன்னா எதிர்காலத்திற்கான அந்த பயம் இருக்கணும். என்ன பயம்? இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோமோ அதை தாப்பா நாளைக்கு நம்ம குழந்தைகள் அனுபவிப்பாங்க. இன்றைக்கி நம்ம எதை பேசுகிறோம், இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தில் கால் வைக்கிறோம், எதை பண்ணுறோம், அதற்கான விளைவுகள் நாளைக்கு நாமும் அனுபவிப்போம், நம்ம குழந்தைகளும் நம்ம ஃபேமிலியும் பார்ப்பாங்க. அப்போ நல்லதாக நினைங்க, நல்லதாக யோசிங்க, நல்ல நபர்களோட பழகுங்க. தேவையற்ற நபர்கள், தேவையற்ற இடம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து அதிக நேரம் இருக்காமல் விலக பாருங்கள். அதுதான் நல்லது. நல்லதை ஈர்ப்பவர்களுக்கு நல்லதே வந்து சேரும். ஆகையால் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நம்புகிறேன். இந்த ஆவணி மாதத்தில் இதுவரை இப்போ இந்த நல்லதை செய்யக்கூடிய மாதமாக இருப்பதால் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, வேலைக்கான மாற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை புதிதாக ஒரு முயற்சி எடுக்க போகிறேங்க என் வாழ்க்கை சம்பந்தமாக அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவரும் உங்கள் அருகில் உள்ள ஜோதிடரை பார்த்து நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து முழுமையான நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இப்போ இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற பாருங்கள். ஏன்னா திரும்பவும் நான் சொல்லிடுறேன், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஹைலைட் இருக்கும். கடகராசிக்காரர்கள் உலகத்தில் உள்ள பொருளாதாரத்திற்கான முதுகெலும்பாகவே நீங்கள் தான் இருப்பீங்க பெரும்பாலும். அப்படிப்பட்ட அந்த அமைப்பை கொண்டவர்கள். நீங்களாக ஐயோ எனக்கு எதுவும் வராது, எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒன்றும் படிக்கலை. ஐயா, என்ன நான் சொல்கிறது, படித்தவர்கள் கூட
இன்னொருத்தர் கீழே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் படிக்காதவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 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 மனிதன் டிகிரி படிச்சிருக்காருன்னா அவருக்கான குவாலிஃபிகேஷன் டிகிரி. படிக்காதவர்களுக்கு குவாலிஃபை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அனுபவம் தான். அவங்களுக்கு அன்லிமிட்டட் அவருக்கு. அவங்களுக்கு இதுதான் தெரியணும்ல, எல்லாமே தெரிஞ்சுக்க. படித்தவர்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் படிக்காதவர்களுக்கு எல்லாம் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அனுபவம் தான் சிறந்த ஆசானாக இருக்கும். அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் படிக்கலை, எனக்கு எதுவும் தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கான ஐயா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிறக்கல. பிறந்ததுக்கு பிறகு ஒவ்வொன்றும் பார்த்து பட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இனியாவும் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு நல்லதே வந்து சேரும். ஆன்லைனில் எவ்வளோ நேரம் எதுக்கோ நம்ம ஒதுக்குறோம். கொஞ்ச நேரம் நம்ம பதிவுக்கான நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி. இப்போ இந்த பதிவை புதுசாக பார்த்த நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பதிவை பார்த்து முடிக்கும் பொழுதும் உங்கள் ஆழ்மனதில் ஒரு விதை போடப்படும். அந்த விதை நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அது வளர்ந்து நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அந்த அறுவடை உங்கள் வாழ்க்கைக்கான செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்றதை நம்புகிறேன். இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது கூட அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியாக தான் நான் பார்க்குறேன். வணக்கம்.